ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கு பேச போகிறோம். வழக்கமாக பச்சை தண்ணி குடிக்கிறவன் நான், வழக்கமாக சுடுதண்ணி குடிக்கிறவங்க டாக்டர் வித்யா. இப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சின்ன டிபேட் தான். ஆக்சுவலாக ஐஸ் வாட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு டெட் அகெயின்ஸ்ட் டாக்டர் வித்யா. அதனால இவங்களுக்கு பயந்துக்கிட்டு நைட்டில் ஃப்ரிட்ஜில் திருட்டுத்தனமாக பச்சை தண்ணி வச்சு குடிக்கிறாள் நான். ஆனால் இவங்க ஸ்ட்ரிக்டாக எப்பவுமே சுடுதண்ணியை மட்டுமே குடிக்கிறவங்க. சரிங்க வித்யா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் என்ன பச்சை தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறீங்க? சொல்கிறேங்க. நான் ஏன் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். ஒரு ஸ்டடி படி 1978 ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மூக்கில் சளி பிடிக்கும்போது மியூக்கஸ்ங்கிற ஒரு செக்ரீஷன் சுரக்கும். அந்த செக்ரீஷன் நம்ம சுடுதண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, அது கரைஞ்சி ஈஸியாக வெளியில் வரும். இதுவே நம்ம பச்சை தண்ணி குடித்தோம்னா அந்த சளி இன்னும் கெட்டி ஆகி நம்மளுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும். அதனால தான் நான் சுடுதண்ணியே குடிக்கணும்னு சொல்கிறேன். சரி, ரைட்டு. நீங்கள் சொல்கிறது சளி பிடிக்கும்போது சுடு தண்ணி குடிக்கணும்னு கரெக்டு. நான் அதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பட் மற்ற நேரத்துலேயே என்ன பச்சை தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறியே, சில் தண்ணி? இன்னொரு ஸ்டடி 2001 பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு மைக்ரைன் தலைவலி, அந்த மாதிரி மைக்ரைன் தலைவலி நம்ம ரெகுலராக சுடுதண்ணி குடிக்கும்போது குறையுது. இதுவே நம்ம பச்சை தண்ணி குடிக்கும்போது அந்த மைக்ரைன் தலைவலி அதிகமாகுது. ஸோ தலைவலிக்கு சுடுதண்ணி நல்லதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, தலைவலி இருக்கும்போது சுடுதண்ணி குடிக்கல. மற்ற நேரத்தில் ரீசெண்டாக 2012 ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அக்லேஷியானா என்னன்னு தெரியுமா? அக்லேஷியா தானே, அதான் நம்ம நரம்புகளில் உண்டான பிரச்சனையினால உணவு நம்ம சாப்பிடும்போது உணவு குழாய் வழியாக வந்து வயிறுக்குள்ளே போகணும். இப்படி உணவு குழாய் வழியாக வந்து வயிறுக்குள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த நரம்பு ப்ராப்ளம் இருக்கிறதுனால. அதனால வலி உண்டாகும் நம்ம உணவை முழுங்கும் போது. அதுதானே அக்லேஷியாவில் வர வலி. கரெக்ட், அதுதான் அக்லேஷியா. ஸோ இந்த மாதிரி அக்லேஷியா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சுடுதண்ணி குடிக்கும்போது அந்த வலி குறையுதான். இதே பச்சை தண்ணி குடிக்கும்போது உள்ளே போகிறதுக்கே சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே. சளி பிடிக்கும்போது சுடுதண்ணி குடிக்கணும், தலைவலி இருக்கும்போது சுடுதண்ணி குடிக்கணும், உணவை நல்லா மென்று சாப்பிடணும். அக்லேஷியா பிரச்சனை இருக்கவங்க சுடுதண்ணி குடித்தா உணவு ஈஸியாக உள்ளே போகும். பட் நம்மளுக்கு அக்லேஷியா பிரச்சனையும் இல்லை. இன்னும் நான் கன்வின்ஸ் ஆகிறேன், எனக்கு வேற ஒரு வேலிடான ரீசன் தேவை. நம்ம பச்சை தண்ணி வேண்டாம், சுடுதண்ணி மட்டுமே குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கும் என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. அதாவது சீன மருத்துவம் படி ஆப்போசிட் விஷயங்க பேலன்ஸ் ஆகாது நம்ம சாப்பிட்ற விஷயத்துலன்னு சொல்கிறாங்க. சூடான சாப்பாடு சில் தண்ணி குடிக்கிறது நல்லது இல்லை. அவங்க யூஸ்வலாக என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, சூடான சாப்பாடு சாப்பிடும்போது சுடுதண்ணி இல்லைன்னா டீ தான் குடிப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயும் ஒரு ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எந்த ஸ்டேட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஒரு வாட்டி கேரளா போயிருந்தோமே, அதை சொல்கிறியா? ஆமாம், கேரளாவில் எப்போ சாப்பிட்டாலும் கூடவே ஒரு சாயா குடிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. சரி, இத்தனை விஷயம் நீங்கள் சொன்னாலும் நானும் சில விஷயம் வச்சுருக்கேன். அதாவது பச்சை தண்ணி குடிக்கிறதுனால சுத்தமாக பெனிஃபிட்டே கிடையாது, இல்லை பச்சை தண்ணி குடிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு எந்த ரிசர்ச் ஸ்டடியிலையும் சொல்லப்படலை. எக்ஸப்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்துக்கிறேன், சளி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக சுடுதண்ணி குடிக்கிறது நல்லது, தலைவலி இருந்தால் சுடுதண்ணி குடிக்கிறது நல்லது, அக்லேஷியா இருந்தால். மற்றபடி நம்ம வெயிட் லாஸ், உடல் எடை குறையணும்னு வையேன், அதுக்கு நம்ம பச்சை தண்ணி குடிக்கிறது கூட ஒரு வகையில் பெனிஃபிட்டு. எப்படி தெரியுமா? எப்படின்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சொல்கிறேன். இப்போது நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், சூப்பராக நல்லா ஒரு சிக்கன் நான்வெஜ் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன சாப்பிட்றோம்? சோடா குடிப்போம். கரெக்ட், சோடா குடிக்கிறோம். சோடா அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கப்பட்ட ஒரு குளிர்பானம். கார்பன் டை ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த சோடா குடிக்கும்போது இன்னும் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரும். இதே நம்ம நார்மலாக தண்ணி குடிச்சிருந்தோம்னு வையேன், நம்மளுக்கு ஈஸியாக மெட்டபாலிசமும் ஆயிருக்கும், நம்மளுக்கு உடல் எடையும் அதிகரிக்காது, கம்மியாகவும் சாப்பிட்ருப்போம், சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் ஸ்டடி. அப்பயே நார்மல் தண்ணிக்கு பதில் நீங்கள் சுடு தண்ணி குடிச்சா இன்னும் உங்களுக்கு வெயிட் லாஸ் அதிகம் இருக்குமே? அதிகரிக்கும். சரி, ஓகே. நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம், பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்க போனோம். கரும்பு ஜூஸ் குடிக்க போகும்போது நீங்கள் ஐஸ் போட்டு குடிச்சிங்களா இல்லையா? நான் வேண்டாம் தான் சொன்னேன், நீங்க தான் கம்பல் பண்ணி குடிக்க வச்சீங்க. அதெல்லாம் கிடையாது. அப்போ மட்டும் ஏன் ஐஸ் தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது? எப்பயாவது இந்த மாதிரி ரொம்ப வெயிலில் போகும்போது நம்ம குடிச்சிக்கலாம், அதுக்குன்னு குடிக்கவே வேண்டாம் நான் சொல்லலையே. ஓகே,
அட்லீஸ்ட் எப்பயாதுங்கிற ஒரு பெனிஃபிட் இருக்கே, அதுவே பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பச்சை தண்ணி குடிக்கும்போது இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் வைங்களேன், நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம பாடி டெம்பரேச்சரை நல்லா கூல் டவுன் பண்ணுறதுக்கு சுடுதண்ணியோட அந்த சமயத்தில் பச்சை தண்ணி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்கிறது இன்னொரு ரிசர்ச் ஸ்டடி. அதாவது நம்ம பாடியோட கோர் டெம்பரேச்சரை குறைக்கிறதுல பச்சை தண்ணிக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. சரி, எக்ஸசைஸ் பண்ணும்போது வேணா பச்சை தண்ணி குடிச்சுக்கோங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனேவும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு கப் சுடுதண்ணி குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு சுடுதண்ணி உதவுது. ரெண்டாவதாக சொல்லணும்னா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா சர்க்குலேஷன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு சுடுதண்ணி உதவுது. மூணாவது, நம்ம உடம்புல இருக்க கழிவு பொருட்களை ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு சுடுதண்ணி உதவுது. ஸோ நாலாவதாக என்னென்னா, நம்மளோட மன சோர்வை குறைச்சி நம்மளை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் சுடுதண்ணி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ முடிவாக நம்ம என்ன முடிவுக்கு வரோம்னா, சுடுதண்ணி காலை நேரத்துலையும் நைட் நேரத்துலையும் குடிக்கலாம். சுடுதண்ணியில் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாமா? கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். உடற்பயிற்சி பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நம்ம பச்சை தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு. பச்சை தண்ணி தான் குடிக்கணும் இல்லையா, சில் வாட்டர் குடிக்கக்கூடாது. ஆர்டினரி பச்சை தண்ணி குடிக்கலாம். அப்போ ஃப்ரிட்ஜ் தண்ணியே குடிக்கக்கூடாது. ஆமாம். இன்னொரு விஷயம் சுடுதண்ணி பற்றி சொல்லணும்னா, வயசானவங்களுக்கு அடிக்கடி மூட்டு வலி வரும். மூட்டு வலி உள்ளவங்களுக்கு சுடுதண்ணி குடிக்கும்போது நம்ம அந்த மூட்டில் இருக்க இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அதாவது வீக் அணுக்கள். ஸோ நம்ம சுடுதண்ணி குடிக்கும்போது அந்த வீக் அணுக்கள் குறைஞ்சி நம்மளுக்கு மூட்டு வலியிலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு ஒரு ஸ்டடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்க, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க கூட சுடுதண்ணி தான் குடிக்கணும். ஆமாம். ஓகே, மொத்தத்தில் சுடுதண்ணியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் பச்சை தண்ணி எப்போவாவது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். அது நோட் எடுங்க.